இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே.
பேரன்பு எத்துணை எத்துணை அருமையானது. மார்க் நற்செய்தி அலகு 4 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 20 வரை. அக்காலத்தில் இயேசு மீண்டும் கடலோரத்தில் கற்பிக்கத் தொடங்கினார். மாபெரும் மக்கள் கூட்டம் அவரிடம் ஒன்று கூடி வர அவர் கடலில் நின்ற ஒரு படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் இருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை அவர்களுக்கு கற்பித்தார். அவர் அவர்களுக்கு கற்பித்தது, இதோ கேளுங்கள். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கி விட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண்ணில்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறில்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளிடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கி விடவே அவை விளைச்சலை கொடுக்கவில்லை. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை முளைத்து வளர்ந்து சில 30 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 100 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, மிக மிக அறிமுகமான ஒரு ஓமை இன்றைக்கு இறைவார்த்தையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது விதைப்பவன் ஓமை. இயேசு இறைவார்த்தையை கேட்கிற மக்களை 4 விதமாகவே பிரிக்கிறார், வகைத்து பார்க்கிறார், வகைப்படுத்துகிறார். அவற்றில் 2வது வகைதான் பாறை நிலம் பற்றி ஒன்று. அதை பற்றி கொஞ்சம் யோசிக்கலாமா? பாறை மீது விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள் என்ன செய்வாங்களாம்? இறை வார்த்தையை கேட்பாங்க, அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுவாங்க. ஆனால் அவர்கள் வேறற்ற பிள்ளைகளாக மாறிவிடுகிறார்கள். சிறிது காலமே நிலைத்திருக்கின்றவர்கள். இறை வார்த்தையின் பொருட்டு ஏதாவது கஷ்டங்களோ நஷ்டங்களோ இடுக்கண்ணோ அல்லது வேதனைகளோ துன்பங்களோ இன்னலோ விமர்சனங்களோ குற்றச்சாட்டுகளோ நேர்ந்தால் உடனே அவர்கள் தடுமாற்றம் அடைவார்கள். இது நான் சொல்லல, இது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். இறை வார்த்தையின் மீது உங்களுக்குள்ள ஆர்வத்தின் காரணமாகத்தான் நீங்களும் நானும் இந்நேரம் இந்த இணையதளத்தில் இணைந்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மகிழ்ச்சியோடு இறை செய்தியை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இயேசு கூறியபடியே சில துன்பங்கள் நம்மை நெருக்குகிற பொழுது அந்த இறை வார்த்தைகளை நிலைத்திராமல் நாம் தவறி போய்விடுகிறோம். இதை கொஞ்சம் உணர்ந்து பார்த்தோம்னா இறை வார்த்தையின்படி வாழ்கின்ற அருளையும் கேட்டு அதற்கான முயற்சியிலும் வாழ நாம் இறங்கலாம். இன்றைக்கு திருச்சபை தாமஸ் அக்யூனாஸ் என்ற ஒரு மறை வல்லுனர் அல்லது இறையியலாளரை நமக்கு நினைவுபடுத்துகிறது. இவரை பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, தாமஸ் அக்யூனாஸ் சொன்னாலே இறையியலாளர்களின் இளவரசர். அந்த அளவுக்கு இறையியல் தன்மைகளிலே பல சீர்திருத்தங்களை மாற்றங்களை திருஅவிலே கொண்டு வந்தவர். முக்கியமான இவரை பற்றி சொல்லணும்னா, இவருக்கு நற்கருணை ஆண்டவர் மீது பயங்கரமான பாசம் பற்று உண்டு. இந்த தாந்தும் எர்கோ மாண்பியர் கீதம் இருக்கிறதுல, அது சலூத்தாரிஸ் ஹோசியா என்ற பாடல் நற்கருணை ஆண்டவர் மீது இவர் கொண்ட பாசத்துக்கு பற்றுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்று என்னால் சொல்ல முடியும். யாராவது உந்துதல் கொடுத்திருப்பாங்க, திருத்தந்தை யாராவது கொடுப்பாங்க. இருந்தாலும் அந்த பக்தி பரவசம் பாசம் இருந்தால் தான் அது வரும். எனவே கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிற நாமம் நம்முடைய வாழ்வின் ஊற்றும் உச்சமாகி இருக்கக்கூடிய நற்கருணையின் மகிமையை உணர வேண்டியிருக்கிறது. யாரோ சாமியாருக்கு கொடுக்குறாங்க, கையால் வாங்குறோம், நாக்கால வாங்குறோம், அது 2ஆம் தரமான பிரச்சனை. அது அடிப்படையிலேயே நற்கருணை வீரர்களாக வீராங்கனைகளாக நாம் வாழ்கிறோமா என்பதன் பாறையில் நற்கருணை ஆண்டவரின் வல்லமையினையும் நற்கருணை ஆண்டவர் குடிகொண்டிருக்கின்ற மனிதர்களின் அருமையையும் உணராமலும் பல நேரங்களிலே அவர்களுக்கு போதிய மதிப்பளிக்காமலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதும் உண்மை. நம்மளே ஒரு சிலரை தவிர பலரும் சில கஷ்டங்கள் வந்த உடனே நம்ம ஓடி விடுகிறோம் வேற சபைகளை தேடி.
நற்கருணை வேண்டாம், நற்கருணை வேண்டாம், நற்கருணை ஆண்டவர் வேண்டாம், நம்ம பணம் போதும், பைசா போதும், கொஞ்சம் விளம்பரங்கள் போதும் என்று ஓடுகிற கூட்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது. இதெல்லாம் முறையானது இல்லை என்பது என்னுடைய பார்வை. எனவே கஷ்டங்களை கண்டு ஓடி விடாமல் ஒரு தெளிவோடும் துணிவோடும் நிற்கக்கூடிய ஒரு ஆற்றல் தான் உண்மையான கிறிஸ்தவம், கிறிஸ்து இருக்கக்கூடிய கிறிஸ்தவம். இல்லைன்னா கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவத்தில் தான் நாம் இருக்கிறோம் என்று நம்மால் சொல்ல முடியும். என அன்புக்குரியவர்களே, உண்மையான இயேசுவின் பிள்ளைகள் என்று சொன்னார், இயேசுவின் விளிம்பயங்களை மதிப்பீடுகளை வாழ்த்து காட்டுகிற சமயத்தில் வருகின்ற கஷ்டங்களையும் துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டு நிலைத்து நிற்கக்கூடிய அருளை இந்த இறைவார்த்தை, இந்த நற்கருணை நமக்கு தரட்டும். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவார்த்தையின் ஊற்றாகிய ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம். உமது வார்த்தையால் எங்களை வளப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி இறைவா. இறைவார்த்தை நாங்கள் காட்டுகிற ஆர்வத்தை அதை வாழ்ந்து காட்டுவதிலும் காட்ட எங்களுக்கு அருள்தாரும். சில நேரங்களிலே குடும்பங்களிலே, சமூகத்திலே, சமயத்திலே துன்பங்கள் வந்தாலும் நிலைகுலையாது உமது வார்த்தையில் நின்று வளரக்கூடிய ஆசீர்வாதங்களை தாரும். எங்கள் பிள்ளைகள் சில சமயங்களிலே படிக்கிற பொழுது, வேலைகளை தேடுகிற பொழுது தேவையான நல்ல வழிகாட்டுதலை கொடுத்தருளும். இன்றைக்கு தங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே, திருமண வாழ்க்கையிலே மகிழ்வோடு தங்களுடைய வாழ்க்கையை, வாக்குறுதிகளை புதுப்பித்துக் கொடுக்கிற சமயங்களிலே தேவையான நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் அரவணைப்பையும் அன்பையும் புரிந்து கொள்ளுதலையும் அதிகமாக இந்த குடும்பங்களிலே இந்த பிள்ளைகளுக்கு தாரும். தேவையான நல்வாழ்வையும் நலவாழ்வையும் தந்து இருக்கக்கூடிய அத்தனை கனவுகளையும் நீர் நனவாக்கி மகிழ்வோடு வளரக்கூடிய பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளை மாற்றும் ஆண்டவரே. ஆமென். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே.
உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும் உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும் உடனிருந்து பலம் தாருமே. மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. துயர் போக்கி துணையாக வா. மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்
சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். நலவாழ்வு நல்கிடும் தாயே, நல்வாழ்வு தரும் அன்பு தாயே, தவழ்ந்தோ பணிந்தோ உம்மடியில் உம் பாதம் வந்தோ தாயே. ஏலேலோ 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 ஏலேலோ. நலவாழ்வு நல்கும் தாயே, நல்வாழ்வு தரும் அன்பு தாயே, நலவாழ்வு நல்கும் தாயே, நல்வாழ்வு தரும் அன்பு தாயே, உம் அருள் வேண்டினோம் தாயே, உம் பதம் பணிந்தோம் தாயே, உமதருள் வேண்டினோம் தாயே, உம் பதம் பணிந்தோம் தாயே, தவழ்ந்தோம் பணிந்தோம் உம்மடி சாய்ந்திட, துணிந்தோ இணைந்தோ உம் வழி நடந்திட. பரந்துபட்ட மக்களை ஒன்று சேர்த்தாயே, பாச பயிர்வில் வாழ்ந்திட எமை அழைத்தாயே. பரந்துபட்ட மக்களை ஒன்று சேர்த்தாயே, பாச பயிர்வில் வாழ்ந்திட எமை அழைத்தாயே. பங்கேற்கும் பங்களிக்கும் அடித்தளமாக
பங்கேற்கும் பங்களிப்பும் அடித்தளமாக எம் பாமரரை வழிநடத்தும் நேசத்தாயே, எம் பாமரரை வழிநடத்தும் நேசத்தாயே. தவழ்ந்தோம் பணிந்தோம் அடி சாய்ந்திட, துணிந்தோம் இணைந்தோம் வழி நடந்திட. நலவாழ்வு நல்கும் தாயே, நல்வாழ்வு தரும் அன்பு தாயே. அலைகள் போல் துன்பங்கள் பல நேரிடினும் நம்பிக்கையை நங்கூரமாக்கினாயே. அலைகள் போல் துன்பங்கள் பல நேரிடினும் நம்பிக்கையை நங்கூரமாக்கினாயே. விளிம்பினிலை மையமாகும் திருபவையாக, விளிம்பினிலை மையமாகும் திருபவையாக எமை ஒன்றைப்பில் பயணிக்க பாதை காட்டமா, எமை ஒன்றைப்பில் பயணிக்க பாதை காட்டமா. தவழ்ந்தோம் பணிந்தோம் அடி சாய்ந்திட, துணிந்தோம் இணைந்தோம் வழி நடந்திட. நலவாழ்வு நல்கும் தாயே, நல்வாழ்வு தரும் அன்பு தாயே. நலவாழ்வு நல்கும் தாயே, நல்வாழ்வு தரும் அன்பு தாயே. உமதருள் வேண்டினோம் தாயே, பதம் பணிந்தோம் தாயே. உமதருள் வேண்டினோம் தாயே, பதம் பணிந்தோம் தாயே. தவழ்ந்தோம் பணிந்தோம் அடி சாய்ந்திட, துணிந்தோம் இணைந்தோம் வழி நடந்திட. நலவாழ்வு நல்கும் தாயே, நல்வாழ்வு தரும் அன்பு தாயே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.